சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு சம் பார்ப்போம். குரூப் 2 2025ல கேட்ட கேள்வி. கொடுத்துருக்க சம்மில் பார்த்தீங்கன்னா a டிவைடட் பை b டிவைடட் பை c டிவைடட் பை d ஃபார்மேட்டில் இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா a டிவைடட் பை b இன்ட்டு d பை சின்னு எழுதலாம். அந்த மாதிரி எழுதுனா இப்போ 2t² + 7t + 6 டிவைட் பை 2t² + 9t + 9 இந்த டிவைடில் இருக்கிறது இன்டூ ஆச்சுன்னா இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகிடும். இப்போ 3t² + 18t + 27 டிவைட் பை t² + 5t + 6ன்னு கிடைக்கும். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா ப்ளஸ் 2 × 6 12 மல்டிபிள் பண்ணால் 12 கிடைக்கணும், ஆட் பண்ணால் 7 கிடைக்கணும். அப்போ 4 × 3 12 ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 7. அதேமாரி இப்போ 2t² + 4t + 3t + 6 டிவைட் பை அதேமாரி கீழேயும் பண்ணால் 2 × 9 18 மல்டிபிள் பண்ணால் 18 கிடைக்கணும், ஆட் பண்ணால் 9 கிடைக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 6 × 3 அப்போ 2t² + 6t + 3t + 9 சரிங்களா. இன்ட்டு இதுலேருந்து 3 வெளியே காமனாக எடுத்தால் t² + 69 + 9 கிடைக்கும். டிவைடட் பை t² + 5t + 6ன்னு இருக்குது. இப்போ இதுலேருந்து 2t வெளியே காமனாக எடுத்தால் t + 2 இந்த ரெண்டுத்துலேருந்து 3 வெளியே காமனாக எடுத்தால் t + 2 அதேமாரி கீழேயும் பார்த்தீங்கன்னா 2t வெளியே காமனாக எடுத்தால் t + 3 அதேமாரி இந்த ரெண்டுத்துலேயும் 3 வெளியே காமனாக எடுத்தால் 3 × t + 3 அதேமாரி இந்த இதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணால் t + 3 × t + 3ன்னு கிடைக்கும். அதேமாரி கீழே இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா t + 3 × t + 2ன்னு கிடைக்கும். இப்போ இது எல்லாமே இன்டூவில் இருக்குது. அப்போ இந்த 2t + 3யும் 2t + 3யும் கேன்சல் ஆகும். இந்த t + 3 இந்த t + 3 கேன்சல் ஆகும். இந்த t + 3 இந்த t + 3 கேன்சல் ஆகும். இந்த t + 2 இந்த t + 2 கேன்சல் ஆகும். ரிமைண்டர் இருக்குது 3 தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர்.